வார்த்தையை கவனிக்கலாம். கடந்த வாரத்தில் we are designed for life, not for decay. நம்மை தேவன் சுகத்திற்காக, ஜீவனுக்காக, வாழ்வதற்காக, ஆரோக்கியத்திற்காக, செழிப்புக்காக, சமாதானத்துக்காக நம்மை வடிவமைத்திருக்கிறார், அழிவுக்காக அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜீவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், சுகத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய டிசைன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அநேக நேரங்களில் நமக்கு ஏன் வியாதி வந்தால் நல்லா இல்லைன்னா அது நம்முடைய டிசைன் இல்லை. நமக்கு பண கஷ்டம் வந்தால் நமக்கு ஏன் நல்லா இல்லைன்னா அது நம்முடைய டிசைன் இல்லை. குடும்பத்தில் சண்டை வந்தால் நமக்கு நல்லா இல்லை, ஏன் அப்படி இல்லைன்னா நம்ம அது டிசைன், நம்முடைய அது டிசைன் கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய ஒரிஜினல் டிசைன் ஜீவன், வாழ்வதற்கு, ஆளுகை செய்வதற்கு, சுகமாக இருப்பதற்கு, செழிப்பாக இருப்பதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நான் இதை குறித்து நான் பேசினேன். இதுதான் என்னுடைய செய்தியாக இருந்தது. அதில் ஒரே ஒரு வசனம், ஆண்டவர் உங்களை அப்படி தன்னுடைய ஜீவனாலே நிரப்பியிருக்கிறார். ஆகையால தான் யோவான் 7:38 சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள. அப்போ அது ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு பெரிய வாட்டர் டேங்க், ஒரு பெரிய நீர் ஊற்று, ஒரு பெரிய ஆண்டவர் கிணறை வச்சிருக்கிறார். நீங்கள் இனி அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏற்கனவே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஜீவன் உங்களுக்குள்ளே தான் இருக்குது, சுகம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன இல்லைன்னா அவேர்னஸ் இல்லை, அதை குறித்து அறிவு இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். ஏசாயா புத்தகத்தை வாசிங்க. ஏசாயா 5:13. நல்லா கவனிங்க. ஏன் நிறைய பேர் லாக் ஆயிடுறீங்க? சர்ச்சுக்கு வர்ற நிறைய பிலீவர்ஸ் ஏன் ஃபினான்ஸில் லாக் ஆயிடுறீங்க? ஏன் ஹெல்த்தில் நீங்கள் சிறைப்படுறீங்க? ஏன் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சிறைப்படுறீங்க? அப்படின்னா என்ன இல்லை சொல்லுங்க, அறிவில்லாமையினாலே. நீங்கள் படிக்கலைன்னு சொல்லலை, உங்களுக்கு திறமையில்லைன்னு சொல்லலை, நீங்கள் ஜெபிக்கலைன்னு சொல்லலை, நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லலை. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எதனால் பிரச்சனை? அறிவில்லாமையினாலே. நல்லா கவனிங்க. நமக்கு அறிவில்லை, நம்ம அறிவில்லாமல் இருப்போம், ஆனால் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் யாராவது நம்மளை பார்த்து உனக்கு அறிவில்லைன்னு சொன்னால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழகாத்தான் இருக்கிறீங்க. சொல்லுங்க, பார்க்க அழகாத்தான் இருக்கிறீங்க, ஆனால் இல்லை இல்லை நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுதுங்க. ஏன் லாக் ஆகிறோம், ஏன் சிறைப்படுகிறோம் அப்படின்னா அறிவில்லாமையினாலே. என்ன அறிவு? தேவனை பற்றிய அறிவு. என்ன அறிவு? தேவனை பற்றி. அவர்கள் தேவனை பற்றிய அறிவை இல்லாமல் விரும்பாததுனால. ரோமர் 1 எடுங்க. ஒரு வசனம், ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனம், கசப்பான வசனம் தான், ஆனால் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? தேவனை பற்றிய அந்த வசனம் என்ன வசனமா? 1:28. சூப்பரான வசனம். அதாவது தானே தேவனை பற்றிய அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாததுனால தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஹலோ, சபைக்கு இந்த தேவனை ஆராதிக்கிற நீங்க ஆராதிக்கிற தேவனை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்கணும், அறிவு இருக்கணும். பைபிளை அக்கத்தில் வச்சுட்டு போறது பிரச்சனை கிடையாது. இந்த அக்கத்தில் வச்சிருக்க இந்த பைபிள் இருக்கிற தேவனை பற்றி உனக்கு தெரியுமான்னா சொல்ல தெரியணும். ஏதோ புத்தக அறிவில் நல்லா கவனிங்க. நான் 4 விதமான நாலேஜை பற்றி பேச போறேன். புத்தக அறிவு ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏசு நல்லவர், அற்புதம் செய்யறோம், பைபிள் எழுதிருக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறானா இல்லை. அப்போ தேவனை பற்றி அறிவு இல்லைன்னா தகாத வாழ்க்கைக்கு நம்ம சிறையிருப்புக்கும் சங்காரத்துக்கு போயிடும். இன்னொரு வசனம், ரொம்ப துக்கமான வசனம் இருக்குது. ஓசியாவின் புத்தகம் 4:6. இந்த 3 வசனத்தை படிங்க பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அங்க அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள் பார்த்தோம். இங்க அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். சங்காரங்கிற வார்த்தை ரொம்ப ஹார்ட் வேர்டு, கடினமான வார்த்தை. கொல்லப்படுறாங்க.
கொலை செய்யப்படுறாங்க, அழிக்கப்படுறாங்க. எகிப்து தேசத்தில் சங்கார தூதன் போன பொழுது எகிப்துடைய மூத்த பிள்ளைங்கள் எல்லாம் ராத்திரியை கொண்டுட்டான். இங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கொல்லப்படுகிறது என்றால் அறிவில்லாமைனால, ஜெபிக்காததுனால சொல்லலை, நீங்கள் உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் படிக்காதனால சொல்லலை, எதுனால? அறிவில்லாமையினாலே. இக்னரன்ஸ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறாங்க, அறியாமை கொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு இந்த தேவனை குறித்த அறிவுக்குள்ளே நீங்கள் வருவதற்கு உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். பைபிளில் போட்டிருக்குது, அதுதான் நித்திய ஜீவன். வாசிங்களேன் 17:3, யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நான் ஜீவனை பற்றி முதல்ல பேசினேன். நான் வடிவமைக்கப்பட்டதே ஜீவனுக்காக. ஆனால் இங்கே போட்டிருக்குது ஜீவன் எப்படி வருது? ஒன்றான மெய் தேவனாகிய, எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன், உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நல்லா கவனிங்க, இந்த ஜீவன், தேவனை அறிகிற அறிவில் இருந்து ஜீவன் வருது. அந்த ஜீவன் உங்களிருந்து பாய்ந்து செல்லும் பொழுது வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த தேவனை அறிவது தான் நித்திய ஜீவன். தேவனை அறியாமல் இருப்பது தான் நித்திய மரணம். நல்லா கவனிங்க, மரணத்தையும் ஜீவனை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, தேவனை அறிவதே நித்திய ஜீவன், தேவனை அறியாமல் இருப்பது தான் மரணம். ஆதாமும் ஏவாளும் என்ன மரணம்? இந்த மரணத்தை தான் அடைஞ்சாங்க. ஸோ தேவனை அறிய வேண்டும் என்கிற ஒரு இதுக்காக பவுல் ஜெபிக்கிறாரு. உங்களுக்கு அறிவு வரணும், உங்களுக்கு புத்தி வரணும், நீங்கள் அந்த தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும் அப்படின்னு பவுல் ப்ரேயர் பண்ணுறார். அந்த ப்ரேயர் வாசிக்கலாமா? எபேசியர் 1:16 வாசிங்க. பவுலுடைய ஜெபம் எபேசியர் 1. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி. பாஸ்டர் அவருடைய சபை விசுவாசிக்கா ஜெபிக்கிற ஜெபம் இதுதான். உங்களுக்கு வீடு வாங்கணும், கல்யாணம் நடக்கணும், பிள்ளை பக்கணும், இதுக்கு ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்றாரு? இடைவிடாமல் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றாரு. இது என்ன ஜெபம் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கே அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பண்றேன். ஒரு பாஸ்டருடைய பிரேயர், சர்ச் பிலீவர்ஸ் ஆண்டவரை அறிகிற அறிவுல வளரணும், ஞானத்தில் வளரணும். இதுல வந்துட்டா மற்றதெல்லாம் பை ப்ராடக்ட். செழிப்பு, சுகம், சமாதானம் எல்லாம் தானா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நாக்க தொங்கப்பட்டு அது பின்னால ஓட மாட்டேன், அது ஏன் பின்னால வரும். நான் முதலாவது தேவனுடைய ஞானத்தை தேடுறேன், அறிவத்தை, அவரை அறியணும். ஐ வாண்ட் டு நோ காட் மோர். இந்த இடத்துக்கு என்னைக்கு நீங்க ஃபோக்கஸ் வர்றீங்க, இதுக்காக ப்ரேயர் பண்றார். இன்னொரு ஜெபம் இருக்குது, அதே எபேசியர் 3:15 16, 17, 18, 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு இங்க முட்டி போட்டு ஒரு ஜெபம் பண்றாரு அந்த பாஸ்டர். அதே பாஸ்டர் எதுக்கு ஜெபம் பண்றாரு? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவது ஜெபம், அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், அறிவு கெட்டாத அந்த அன்பின் அகலத்தை நீங்க உணரணும், அறியணும். அதுக்காக நான் பிரேயர் பண்றேன். சில நேரம் நீங்கள் இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஜோம் பண்ண வேண்டாம் பாஸ்டர், எங்களுக்கு வீடு வாங்க ஜோம் பண்ணுங்க, எங்களுக்கு கார் வாங்க ஜோம் பண்ணு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அவர் அதுக்கு ஜோம் பண்ணல. இது உங்களுக்கு வந்துச்சுன்னா மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும்.
அப்போ சபை விசுவாசி. ஏன் அப்படின்னா தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா சொல்கிறீங்களுங்க. இன்னைக்கு உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவதே என்ன தெரியுமா? தேவனை அறிந்திருந்தா உன் வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தேவனை அறியலைன்னா உன் வாழ்க்கை அது வேற மாதிரி இருக்கும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இதான் திறவுகோல் வசனம், வாசிங்க. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை வார்த்தை வாசிங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இங்க பாருங்க, அறியாதவங்க ஏமாத்தப்படுவாங்க, கள்ள மார்க்கத்தாயிருவாங்க. ஆனா அறிந்தவர்கள் திடன் கொண்டு ஸ்ட்ரென்தன் ஆகி, எக்ஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது, சாதிப்பாங்க, சரித்திரம் படைப்பாங்க. தேவனை அறிந்தவங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா சரித்திரம் படைச்சிருக்கிறாங்க. தேவனுக்கு தங்களுக்கு உறவு யார், தேவன் தனக்கு யாரா இருக்கிறார், நான் தேவனுக்கு யாராக இருக்கிறேன், அந்த அறிவுக்குள்ள வரும் பொழுது அவர்களை மற்றவர்களை விட்டு வித்தியாசப்படுத்தி காட்டுவது தேவனை அறிகிற அறிவு தான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களையும் இந்த உலகத்தில் மற்றவங்களை விட உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவது எதுனா தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் எக்ஸலண்டா இருப்பீங்க, நீங்க விஸ்டமா இருப்பீங்க, நீங்க ஸ்ட்ராங். அத பவர், நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறாங்க. நீ பவர்ஃபுல்லா இருப்ப, எவ்ரிதிங் உனக்கு பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த தானியேல் யார் தெரியுமா? ரகசியங்களை அறியக்கூடிய ஞானத்தை உடையவனா. அவன் தேவனை அறிந்ததுனால பாபிலோன்ல இருக்கிற மந்திரவாதிகள், சூனியக்காரிகள், ஞானிகளை விட 10 மடங்கு ஞானத்தில் சமர்த்தனா. கையை தட்டி. தேவனை அறிஞ்சவங்க நல்ல, உங்கள் ப்ரொஃபஷனலில், உங்களுடைய எஜுகேஷனில், உங்களுடைய கேரியரில் நீங்கள் தேவனை அறிந்தவங்களாக இருந்தீங்கன்னா மற்றவங்களை விட 10 மடங்கு தேவன் உங்களை தூக்கி வச்சிருவாரு. இந்த தானியேல் கூட இந்த நண்பர்கள், அவங்க 3 பேரும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி சில பேர் இன்னைக்கு முதல் இந்த வார்த்தையை கேட்குறீங்க. இது பைபிளில் இருக்கிற எபிரேய புருஷருடைய 3 பெயர். கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்நிய பாஷை பேசிட்டீங்க, ரைட், ஓகே, விடுங்க. இப்போ என்ன சொல்றேன்னா, இவங்களை மற்றவங்களை விட வித்தியாசப்படுத்தி காட்டுனது என்னன்னா தேவனை அறிகிற அறிவு. இவனை போல ஞானி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தாவீது தன் தேவனை அறிந்திருந்தான், ஆகையால யுத்த களத்தில் மற்ற எல்லாரும் பயந்தாங்க. தாவீது சொல்றான், நான் போய் அவனை தூக்குறேன்ட்டான். இந்த தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா, தான் தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன். நல்லா சொல்றாங்க. இதுல இன்னொரு வித்தியாசம் இருக்குது, கேம் இருக்குது. இஸ்ரவேல் எல்லாருமே விருத்தி பண்ணியிருந்தாங்க, தாவீதும் பண்ணியிருக்கிறான். ஆனால் அவங்களுக்கு அந்த விருத்தி சேதனுடைய மதிப்பு தெரியல. தாவீதுக்கு அதனுடைய மதிப்பு தெரியுது. நான் தேவனுடைய உடன்படிக்கிறதுனால என்னைய யாரும் ஜெயிக்க முடியாது, உடன்படிக்கையில் இருக்கிற நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். கையை தட்டி ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலுமே நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் அதை குறித்து விழிப்புணர்வு அறிவில்லாட்டினா நீங்க மற்றவங்களை போல பயந்துருப்பீங்க. ஆனா தாவீது, நான் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிற என்னையை எப்படி ஒரு பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாத அவன் எம்மாத்திரம் அப்படின்னு மற்றவங்களை விட வித்தியாசப்படுத்தி காட்டினது என்னன்னா தன் தேவனை அறிந்திருக்கிற அறிவு. யோசுவா, காலேப் சுத்தி பார்க்க போனாங்க கானான் தேசத்தை. மற்ற எல்லாரும் எதிர்மறையான ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் யோசுவா, காலேப் சொன்னாங்க, தங்கள் தேவனை அறிந்ததுனால நாம் எளிதாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ தேவனை அறிந்திருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பதையும் மற்றவர்களை விட தேவன் உங்களுக்கு சிறப்பு சலுகை செய்வதையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்பதை குறித்து ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கும். அதனால தான் தங்களை தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். பைபிளில் ஒரு மனிதனை வித்தியாசப்படுத்தி காட்டுறது தேவனை அறிந்திருக்கிற அறிவு தான். இந்த அறிவை குறித்து ஒரு 4 பாயிண்ட் சொல்லி முடிச்சுறேன். அறிவுன்னு சொன்ன உடனே பொதுவாக அறிவு இல்லையான்னு கேட்டால் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அறிவின உடனே என்ன நினைக்கிறோன்னா, புத்தக அறிவு முதலாவது ஒன்று இருக்குது. முதல் அறிவு வந்து புத்தக அறிவு. பல கேள்விப்படுற தகவல்கள் இருக்குது, இன்ஃபர்மேஷன். இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்குது. பைபிளில் வந்து இருக்குது, என்ன இருக்குது? அப்படி தழும்புகளால் குணமானீர்கள் வசனம் இருக்குது, அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்குறான் இருக்குது. இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இது முதலாவது இருக்கிற அறிவு, இதுக்கு பேர் புத்தக அறிவு, நாசிஸ் அப்படி சொல்கிறாங்க.
ரெண்டாவது கினஸ்கோ. அதுனா என்னன்னா, அதை குறித்து ஒரு விழிப்புணர்வு, அதை குறித்து நல்ல கவனிங்க. பைபிள் எல்லா பைபிள் இருக்குது வசனம். ஆனால் அந்த பைபிள் படிக்கும் பொழுது என்ன எறியணும்? என்ன எறியணும்? பல்பு எறியணும். பைபிளை நீங்கள் வெறுமையே கதைப்புக்கு மாதிரி படிக்கக்கூடாது. ஒரு வசனம் படித்த உடனே அப்படி ஒரு அவேர்னஸ் வரும். ஓ, நான் இதுவரைக்கும் இந்த வசனத்தை இப்படி பார்க்கவே இல்லையே. அப்படியே கடகடன்னு வாசிச்சுட்டு போனேன். இப்போ நீதிமொழிகளில் 4ஆம் அதிகாரம் கடகடன்னு வாசிச்சுட்டு போனேன். அது ஒரு வசனம் என்னை நிப்பாட்டிடுச்சு. 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். இந்த வார்த்தை என்னை நிறுத்திச்சு. நான் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் இது வரைக்கும் என்ன நினைச்சேன் தெரியுமா? பூஸ்ட் குடித்தா உடம்புக்கு ஆரோக்கியம், நல்ல எலும்பு சூப்பு குடித்தா உடலுக்கு ஆரோக்கியம், நல்ல மருந்து மாத்திரை எடுத்தால் உடலுக்கு ஆரோக்கியம். பண்ணால் பைபிள் போட்டுக்குது. நீ வசனத்தை படித்தாலே, அந்த வசனத்தை கண்டுபிடிச்சாலே அது உடலுக்கெல்லாம், இங்கேயும் ஜீவன் வருது பாருங்க, ஜீவனும் உடலுக்கெல்லாம். அப்போ அந்த வசனம் நிறுத்திட்டேன். ஓ, இப்படி ஒரு உண்மை இருக்குதா? அப்போ நான் மாத்திரைக்கு பதிலாக, நான் எலும்பு சூப்புக்கு பதிலாக இந்த வசனத்தை படித்தாலே என் உடம்புக்கு ஆரோக்கியம். அது ஆங்கிலத்தில் இஸ் மெடிசன் டு த பாடி அப்படின்னே பதிவு செய்யப்படுறது. வசனமே எனக்கு நோயை குணமாக்குற மருந்தாக இருக்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்த உடனே வசனத்தை தேட ஆரம்பித்தா பைபிள் போட்டிருக்குது, அப்படி தழும்புகளால் குணமானீர்கள். அந்த வசனத்தை குறித்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அதுதான் ரெண்டாவது ஒய்டோ. மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். நல்ல கவனிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை மாம்பழம் இருக்குது, மாம்பழ சீசன் இல்லையா? என்னெல்லாம் மாம்பழம் இருக்குது சொல்லுங்க? மல்கோவா, சேலம், பங்கனப்பள்ளி, ருமானி, நீலம், செந்தூர் பாருங்க, அல்போன்சா வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த பழம்லாம் இருந்தாலும் ஒரு கடையில் போனோன்னு சொல்கிறான், சார் இது பங்கனப்பள்ளி சார் அப்படிங்கிறான். அவன் சொன்னாலும், அவன் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் நமக்கு அது வரைக்கும் ஒன்றுமே தெரியும். ஆனால் ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்து அது வாயில் போட்டு இந்த எச்சையை அது பண்ணால் தான் அப்போது மாம்பழத்தை படத்தில் பார்க்குறது புத்தகறிவு, மாம்பழத்தில் கண்ணால் பார்க்குறது விழிப்புணர்வு, மாம்பழத்தை சாப்பிட்றது கையத்தட்டு. ஹல்லேலூயா. மாம்பழத்தை சாப்பிட்றது அனுபவிக்கிற அறிவு, அனுபவபூர்வமாய் அறிந்து கொள்வது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவித்து பாரு. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் உங்க வாழ்க்கையில நல்ல கவனிங்க, அப்படி தழும்புகளால் குணமாறின் பைபிள ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க, உங்க கண்ணு முன்னால் ஒரு சாட்சி சொல்றாரு. நீங்க என்ன பண்ணணும்? அதை எடுத்துட்டு போய் என்னுடைய வாழ்க்கையில இயேசுடைய என்னுடைய வியாதியெல்லாம் சிலுவையில சுமந்துட்டாரு, ஏன் உடம்புல வியாதி இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படி தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லி அறிக்கையிட்டு அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது தான் இயேசுவை பரிகாரியா நீங்க பார்க்குறீங்க, அனுபவிக்கிறீங்க. அல்லேலூயா. எபிக்னாசிஸ், கினஸ்கோ, எக்ஸ்பீரியன்ஷியல், இன்டிமேட்டா, தனிப்பட்ட விதத்தில் தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? அவரை குறித்து உங்களுக்கு துல்லியமா தெரியுமா? அப்பட்டமா தெரியுமா? தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு பாஸ்டர் நல்லவர் தான், எங்க பாஸ்டர் சூப்பர் சொல்லிடுவீங்க. ஆனால் யாருக்கு தான் என்னை பற்றி அப்பட்டமா தெரியும்? எங்க வீட்டம்மாவுக்கு தான் தெரியும். அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, அவரை பற்றி பேசாதீங்கன்றாங்க. நீங்கள் பெருமையாக பிரம்மாண்டமாக பார்க்குற ஆள் இங்கே எப்படியானா அவங்க எல்லாத்தையும் அப்பட்டமாக அறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதே போல் நீங்கள் தேவனை தூரத்திலிருந்து பார்க்குற அந்த அறிவல்ல, அவர் யாவருக்கும் தூரமானவர் அல்ல, எவரும் அணுகக்கூடிய இடத்துல தான் இயேசு இருக்கிறார். கையெத்தடிக்கத்தை மகிமைப்படுத்துங்க. யாரும் இந்த இயேசுவோடு தனிப்பட்ட பாஸ்டருக்கு ஒரு கிரேடு கூட கிடையாது, மற்றவங்களுக்கெல்லாம் கிரேடு செகண்ட் கிரேடு கிடையாது. தனிப்பட்ட விதத்திலே ஆசாரியர் ராஜரீக அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்க தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நீங்கள் அனுபவிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சபையில கேட்டுக்கிட்டு பிரம்மாண்டமா பார்த்துக்கிட்டு போறதில்ல. இந்த சபையில சொன்னாங்களே, இந்த சகோதரி இன்னைக்கு சாட்சி சொன்னாங்களே, அவங்க இன்னைக்கு பிரேயர் பண்ணி சுகமான உண்மையா, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நீங்க ஒரு பிரேயர் பண்ணி அந்த பிரேயருக்கு ஆன்சரை பார்த்த உடனே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்குறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இல்லாட்டினா, தேவனை அனுபவபூர்வமாக அறியாட்டினா கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிச்சிடும், சபைக்கு வர பிடிக்காது,
ஜெபிக்க பிடிக்காது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரேயர் எந்துவாக இருக்கும், ப்ரேயர் வந்து ரியலாக இருக்கும், ப்ரேயர் வந்து ரொம்ப பிடித்ததாக இருக்கும். ஒரு பதிலை பார்த்த உடனே அடுத்தது பதில் கிடைக்க, அடுத்த கருத்துக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க. ஒரு கருத்தை டிக்ளேர் பண்ணி அப்படி தழும்புகளால் குணமானே, நான் பலவீனன் அல்ல, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், அப்படி வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணி அதை உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது உங்கள் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கிறிஸ்டியன் லைஃப் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இட் இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்தது ஒன்று இருக்குது, பர்ஃபெக்ட் நாலேஜ். என்ன நாலேஜ்? அத்துப்படியாக தெரியுது. ஒரு காரியத்தை குறித்து முழுமையான அறிவு பெற்றிருக்கிற ஒரு இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் விலா வாரியா தேவனை அறிவுக்குள்ள நல்ல கவனிங்க. இதை வந்து பவுல் எழுதுறாரு. ஆனால் இயேசுவோடு உயிரோடு இருந்த பொழுது 3.5 வருஷம் அவரோடு வாழ்ந்த பேதுருக்கு இந்த அறிவில்லை. அவரை தொட்டு பார்த்துருக்கிறான், ரைட் லெஃப்ட் மிராக்களை கண்ணால் பார்த்துருக்கிறான். ஆனால் அவனுக்கு கூட இந்த பவுல் இயேசுவை அறிஞ்சது போல் அறியலை. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரும் அவர் ஒரு ரபியாக பார்த்தாங்க, குருவாக பார்த்தாங்க, ரட்சகராக பார்த்தாங்க. ஆனால் அவரை இன்டிமசியாக நெருக்கமாக ஒரு சிநேகிதனை போல அறியக்கூடிய இடத்துக்கு வரல. அதனால தான் பேதுரு சொல்கிறான், பவுலுடைய நிறைய டாபிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஆனால் அது ரியல், அது ரெவலேஷன் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார். அப்போது தன்னோடு பழகி படுத்து உறங்கின பேதுருவை விட பவுலுக்கு ஆண்டு இவ்வளவு ஒரு வெளிச்சம் கொடுக்குறான்னா உங்களுக்கு எனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. பவுல் இயேசுவை உயிரோடு இருக்கும்போது பார்க்கல, அவரை தொடலை. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தை தன்னை வெளிப்படுத்தி அவனுடைய எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனால அவன் இந்த அளவுக்கு 13 நிருபத்தை எழுதி ஆண்டுடைய வல்லமையை குறித்து பிரம்மாண்டத்தை பேசுகிறான். அதே போல் நீங்களும் இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் நெருக்கமாக அறிய முடியும். ஆமென். அறிய வேண்டும். அல்லேலூயா. அந்த இடத்துல வந்தால் தான் நீங்கள் பின்மாற்றம் வாங்க மாட்டீங்க. உங்களை யாரும் உங்களை ஆண்டுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. நீங்கள் தேவனுக்காக நிற்பீர்கள். தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு பலன் அடைந்து, பைபிள் இருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ அந்த சத்தியத்தை நாம் அறிகிற, தேவனை அறிகிற அறிவு தான் சத்தியத்தை அறிகிற அறிவு. வசனமா வார்த்தையா பார்க்காம அதை நிஜமா பார்க்கணும். வார்த்தை என்னவா மாறுது? மாமிசமாகுது. வேர்ட் பிகம் ரியாலிட்டி. நீங்க பைபிளில் படிக்கிற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிஜமாகணும். உன் தரித்திரத்தை இயேசு சுமந்து கொண்டார், நீங்கள் ஐஸ்வர்யம் இருக்கும்படி அவர் தரித்திரர் ஆனாரே அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது. என் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டாரு, அவருடைய ஐஸ்வர்யம் தந்திருக்கிறாரு. அப்படி நீங்கள் அதை கண்ணோட்டத்தில் பார்த்து அதை நீங்கள் உரிமை பாராட்டி பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் அனுபவபூர்வமாக அறிகிற இடத்துக்கு நீங்கள் வருகிறீங்க. அல்லேலூயா. அவேர்னஸ் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜீவன் பாய்ந்து செல்லும். பாருங்கள், சுகத்தை பற்றி மட்டும் ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் பாருங்கள். இயேசுவை குறித்து கேள்விப்படுறான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஏன்னா அவள் ஊருக்கும் இவர் இயேசு இருக்கிற இடத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். ஆனால் அவர் இந்த மாதிரி நிறைய குருடரை சுகமாக்குனார், குஷ்டரோகியை சுகமாக்குறான்னு சொல்லி விளம்பரத்தில் கேள்விப்படுறான். இவா ஊரில் இருக்கிறான். இது வந்து கேள்வி அறிவு, புத்தக அறிவு. ஆனால் ஒரு நாள் இயேசு சுகமாக்குன ஒரு நபரை இவ பார்க்குறா. 2வது அறிவு, அவேர்னஸ். ஒன்றே சுகமாக்குனாரா அப்படின்னு கேள்விப்படுறா. 3வது, இயேசு அவங்க ஊருக்கு வர்றாரு. வரும் பொழுது அவள் தன்னுடைய தைரியத்தெல்லாம் வரவழைச்சி நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவே சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுறா. உடனே என்ன செய்து வல்லமை பாய்ந்து சுகமாகுது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா. அப்போ இயேசு நின்று கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்கிறா. உடனே சொல்கிறாரு, மகளே நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போது கேள்வி அறிவிலே நின்றாங்க நிறைய பேர். அடுத்தது அப்சர்வேஷன், விழிப்புணர்வுலே நின்றாங்க. 3வது இடத்துக்கு நீங்கள் வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்.
அதில் தான் இன்னைக்கு அந்த அறிவை தான் பைபிள் போட்டிருக்குது, ஜீவன், நித்திய ஜீவன். இதில் பார்ட்டேக்கர் ஆகணும், இதில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில், இப்போ படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிற அருமையான அன்புடைய பிள்ளை, அவள் பாருங்கள் 2 தடவை ட்ரை பண்ணி ரொம்ப. நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஆண்டவர் இந்த எஜுகேஷன் விஷயத்தில் ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், உனக்கு ஞானத்தை கொடுப்பாரு, ஞாபக சக்தியை கொடுப்பாரு, அடுத்த முறை நீ ஜெயிக்க வைக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல கவனிங்க, நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நிறைய நேரத்தில் பிரித்து வச்சுருவோம். எஜுகேஷனுக்கெல்லாம் கத்த உதவி செய்ய மாட்டார், ப்ரொஃபஷன் உதவி செய்ய மாட்டார், ஸ்பிரிச்சுவலுக்கு மட்டும்தான் அல்லேலூயா அல்லேலூயா தோத்திரம் 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 இதுக்கு மட்டும்தான் உதவி செய்வார் நினைக்கிறீங்க. இல்லை, உங்களுடைய கேரியரில் தானியேல் 4 ராஜாக்கள் வந்தாங்க போனாங்க, ஆனால் தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. யோசேப்பு ராஜாவுடைய சொப்பனத்துக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்குறான், தேசத்துக்கு அதிபதியாக மாறான், தேசத்துடைய பஞ்சத்துக்கு அவன் பதில் கொடுக்குறான். கர்த்தர் சொல்றாரு, உங்களை வருகிற நாட்களில் பெரிய பெரிய இடங்களில் கர்த்தர் ஞானத்தில் கொண்டு உட்கார்ந்து வைப்பார். கையை தட்டி ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவனுடைய ஞானம் அவரை அறிகிற அறிவில் இருக்குது. இதை நீங்கள் டேப்பின் பண்ணுங்க, இதை ஆக்சஸ் பண்ணுங்க, இதை ரிசீவ் பண்ணுங்க. எனக்குள்ள இந்த ஞானத்தின் ஆவி வரட்டும் ஆண்டவரே. நான் டெய்லி காலையில் இந்த வசனத்தை ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். எபேசியர் 1, எபேசியர் 3 நம்முடைய சபையில் பிரிண்ட் அடித்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை டெய்லி டிக்ளேர் பண்ணுங்கள். ஒரு நாள் அது ஓப்பன் ஆகும், ஒரு நாள் அது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆகையால் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா ஏரியாலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவை பார்ப்பீர்கள். ஓகே, சுகத்தை பற்றி நான் சொன்னேன். அவள் கேள்விப்பட்டா, சுகமாக்கப்பட்ட சாட்சியை பார்த்தா, 3வது அவளே அனுபவிச்சான். இவ்வளோ சொன்னாலும் ஒரு கதை சொன்னால் தான் புரியும். ஒரு பாட்டியம்மா கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்க கிராமத்துக்கு மேலே ஒரு நாள் உயரத்தில் ஃப்ளைட்டு போயிருக்குது. ஃப்ளைட்டு போனோன்னா பாட்டி சொல்லிச்சு, ஏ அப்பா பெரிய கழுகு, சத்தம் போட்டுட்டு என்ன சொல்லுது, பெரிய கழுகு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு போகுதுன்னு. உடனே பேரன் சொன்னால், பாட்டி அது கழுகு கிடையாது, அது என்னது, ஃப்ளைட்டு. அப்படின்னா, என்னடா ஃப்ளைட்டு போடா. அப்போ ஒரு நாள் பேரன் பாட்டியை சென்னைக்கு கூட்டு வந்துட்டான். சென்னைக்கு கூட்டு வந்து திரிசூல மலையில் உட்காந்து வச்சு ஏர்போர்ட்டை காமிக்கிறான். ஏர்போர்ட்டில் நிறைய ஃப்ளைட்டு வரிசையாக நிற்குது, நிறைய கழுகு நிற்கிற மாதிரி ஏர்போர்ட்டை ஃப்ளைட்டை காமிக்கிறான். அப்போ தான் பார்க்குது, ஆமாண்டா பேரன், நான் ஏதோ கேள்விப்பட்டேன், இப்போ தான் அதை கண்ணால் பார்க்குறேன். அடுத்தது பாட்டிக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டான், பாட்டிக்கு விசா எடுத்துட்டான், டிக்கெட் எடுத்துட்டான். ஒரு நாளைக்கு கூட்டு போயிட்டான், ஃப்ளைட்டுக்குள்ளே கூட்டு போனால் அங்கே 300 பேர் உட்காந்துருக்காங்க ஒரு ஃப்ளைட்டில். அது இந்த ஆமினி பஸ் மாதிரி இருக்குது. போய் உட்காத்த வச்சு கொஞ்ச நேரத்தில் வண்டி ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆச்சு, பெல்ட்டெல்லாம் கெட்டிக்கு மேலே டேக் ஆஃப் ஆகும்பொழுது வயிற்றில் பட்டர்ஃப்ளை அடிக்குது. பட்டர்ஃப்ளை அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், நான் பறக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், முதல்ல பார்த்தது என்ன அறிவு, புத்தக அறிவு. 2வது கண்ணால் பார்த்து அவேர்னஸ், ஆமாண்டா நான் இன்னொன்று நினச்சேன் அப்படின்னு. 3வது என்னது, எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவரை புத்தக அறிவில் பார்த்து நிறுத்திடாதீங்க. ஆண்டவர் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை அற்புதத்தை பார்த்து கேள்விப்பட்டு நின்றாதீங்க. என் வாழ்க்கையில் எனக்கு ஹல்லேலூயா, என் வாழ்க்கை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆண்டவரே. நீங்கள் ஒரு இந்த வாரத்தில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கர்த்தர்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஹெல்ப் கேட்டு பாருங்கள். அதில் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு தேவன் நன்மை செய்து நீங்கள் அப்படி என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாக இருக்கும். ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், அதில் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும். நான் சொல்லுங்களேன், நைட்டு உங்கள் குடும்பத்தில் சண்டை நடக்கலாம், ஆனால் காலையில் கத்த சமாதானத்தை கொடுப்பாரு. காலையில் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கலாம், சாயங்காலம் அதை ஆண்டவர் மீட் அவுட் பண்ணுவார். காலையில் உங்களுக்கு சிக்னஸ் இருக்கலாம், ஆனால் சாயங்காலத்துக்குள்ள நீங்கள் ஹீலாகிறத பார்ப்பீங்க. டேப்லெட் இல்லாமலே, மெடிசன் இல்லாமலே டிவைன் ஹீலிங்கை நீங்கள் டேப்பின் பண்ண முடியும். அனுபவித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இப்போ 2வது ஒரே ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லி முடிச்சிடறேன். இப்போ உங்கள் பாடியில் சிக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பைபிளை திறந்து அவரோட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம், இந்த வசனத்தை இப்போ பார்க்குறீங்க. இப்போ இது அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்கள், உன்ங்கிற வார்த்தை வருது, அவர் உன் அக்கிரமங்கள். அப்போ இதில் ஏன் பேர் இருக்குது,
அவர் காட்வியினுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து காட்வியினுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்ப என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது என் உடம்புல எப்படி நோய் இருக்க முடியும்? சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிற எல்லா வியாதியை நான் எதிர்க்கிறேன், நான் மறுக்கிறேன், நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய தழும்புகளால் குணமான இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரத்திற்கு எல்லா வலி வேதனைகள் வெளியே போ அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணி, நான் வீக்லி எல்லா வாரம் பார்க்குறேன், திடீர்னு ஏதாவது சின்ன ஒரு இது வர மாதிரி இருக்கும், உடனே ஒரு எதிர்த்து நிற்கிற ஒரு வார்த்தையை பேசிக்கிறோம். அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அதை தேடி பார்த்தோம், தேடியும் காணாதிருப்பாய். அதை நான் உடனே பார்க்குறேன், நான் சிரிப்பேன். காலையில் சத்தம் போட்டேன், ஷவுட் பண்ணேன், டிக்ளேர் பண்ணேன், சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு என்ன ஆயிடுச்சு? சுகம். அப்போ நீ வார்த்தையை பார்க்குறீங்க, சாட்சியை கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயு. உங்களுக்குள்ளேயே சுகம் இருக்குதுங்க. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார்னா ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்குது. கிறிஸ்துவை உடையவன் சொல்லுங்க, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். உங்களுக்குள்ள ஜீவன் இயேசு இருக்கிறார்னா ஜீவன் இருக்குது, சுகம் இருக்குது, பலன் இருக்குது, செழிப்பு இருக்குது. அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, அதை நீங்கள் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுங்க. என்னை விசுவாசி உள்ளது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது ஃப்ளோ ஆகும், உங்கள் வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் சுகத்தில் நடப்பீங்க. தெய்வீக சுகம் உங்கள் பிறப்புரிமை, பொருளாதார செழிப்பு உங்கள் பிறப்புரிமை, குடும்ப சமாதானம் உங்களுடைய பிறப்புரிமை. அல்லேலூயா. பெருக்கம் என்பது என் தலையெழுத்து, பெருக்கம் என்பது என் தலையெழுத்து. அப்படி நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிங்க, அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட், அதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு நாலேஜ் இருக்குது, பெர்ஃபெக்ட் நாலேஜ். பெர்ஃபெக்ட் நாலேஜ் தெரியுமா? நான் என்ன சொன்னேன்? பாட்டி ஃப்ளைட்டை பார்த்தாங்க, கண்ணால் பார்த்தாங்க, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பைலட் கம் இன்ஜினியர். ஒரு பைலட்டுக்கு ஃப்ளைட்டை பற்றி என்ன தெரியும்னா, என்ன தெரியும்? என்ன தெரியும்? அத்துப்படி. அவனுக்கு ஃப்ளைட்டில் எப்படி இன்ஜினை கழட்டி இன்ஜினை மாற்றலாம், ஒரு இன்ஜின் உடனே எப்படி அடுத்த இன்ஜின் ஆப்ரேட் பண்ணலாம், எப்படி டேக் ஆஃப் பண்ணலாம், எப்படி நிப்பாட்டலாம், கேபின் உட்காரக்கூடிய அந்த ஃப்ளைட்டுடைய எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற அறிஞ்சு வச்சுக்கிறான். அதுக்கு பேர் தான் பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள்ள உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டையா. ஆண்டவரை நீங்க நல்லா கவனிங்க. நீங்க ஒரு லெவலோடு ஆண்டவர் இவ்வளவுதான் சொல்லி ஒரு லிமிட்ல முடிக்கவே முடியாது. அவரை நீங்க ஆராய்ந்து முடியாத அன்பு அவருடைய அன்பு. அவர் சொல்றாரு, என்னை அறிஞ்சிக்கா. இவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லி ஒரு லிமிட்ல நிப்பாட்டவே முடியாது. அவருடைய ஆழத்தை நீங்க அறியவே முடியாது. ஆகையால் நீங்க அறியன்னு விரும்பி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நிறைய காரியத்தை வெளிப்படுத்துவார். ஒரு விருப்பமில்லாத ஒருத்தனுக்கு ஆண்டவர் எதையுமே வெளிப்படுத்த மாட்டார். நான் ஆண்டவர் அறியணும். ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. பிலிப்பியர் 3:8 வாசிங்க. ஒரு ப்ரேயர் பண்ணுற பாரு பவுல். இந்த ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் நினைச்சுறேன், அவரை அறிகிற அறிவுக்காக மற்ற எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்று என்றேன். நீங்க இந்த இடத்துக்கு வரும்பொழுது நான் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியத்தை வெளிப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில் அதனுடைய நன்மைகளை பார்ப்பீங்க. அறிகிறவன் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். தேவனோடு நல்ல கவனி. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்னா, இந்த வசனம் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 91 எடுங்க. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் எங்கே வைப்பேன்? நாமத்தை அறியாதவங்க கீழே தான் இருப்பாங்க, சாதாரண வாழ்க்கை வாழ்வாங்க. அவரை அறிஞ்சவங்க வாழ்க்கை வாசிக்க அவனது வாஞ்சியா இருக்கிறபடியால் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில். ஆண்டவரை அறிந்தவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டாங்க. கையை தட்டி ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்தவர்கள் அவங்க வாழ்க்கை மேலே உயர்த்த, உங்களுடைய உயர்வை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தில், ஹை செக்யூர் லைஃப் ஆண்டவர் கேரண்டி கொடுக்குறாரு.
நோயிங் காட்ல இருந்தீங்கன்னா நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீங்க, உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா. அறிகிற அறிவுக்காக நீங்கள் எதையும் இழக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அந்த நோயிங்களை உள்ளே வரும் பொழுது ஆண்டவர் உங்களை பலருக்கு பிளஸ்ஸிங்காக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் வாழலை, அறிந்துல வாழும். நான் பிதாவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லவே இல்லை ஒரு இடத்துலையும். நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். நான் சொன்ன அடுத்த வசனம் படிங்க, இதுக்கு அடுத்த வசனம் படிங்க. அறிந்தவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் இப்போ கூப்பிட்டா லாசருவை உயிரோடு எழுப்புவாரு. நான் இப்போ கூப்பிட்டா 100க்கு அதிகமான லேகியோன் தூதர்கள் வருவாங்க. எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும். எங்க அப்பா நான் விசுவாசிக்கிற வாழ்க்கை வாழல, எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு வாழ்க்கையில வாழ்றது உங்க வாழ்க்கையில எல்லா குறைவையும் மாற்றிடும். அப்பாவை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன், அப்பாவை அறியாமல் இருப்பதுதான் நித்திய மரணம். இன்னைக்கு அறிகிற அறிவுக்கு வாங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் டோர் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி நான் சொல்கிறேன் தீர்க்க தரிசனமா, நோயிங் காடில் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் கதவுகள் தானாக திறக்கும், யாரும் அதை அடைக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டு அல்ல கவனிங்க, இந்த வாஞ்சை இல்லாமல் யாருக்குமே ஆண்டு தன்னை வெளிப்படுத்த மாட்டார். அவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால், அவனை நம்பி இருக்கிறபடியால். ஸோ விருப்பப்படுங்க, ஆண்டவர் உங்களுக்கான நிறைய காரியத்தை திறப்பார். உங்கள் ஃபேமிலியை ஆண்டவர் பிளஸ்ஸிங்காக மாற்றுவார். நீங்கள் அநேகருக்கு, அதான் இயேசு அறிந்ததுனால, அறிந்த இடத்துல இருந்தனால அவர் அநேகருக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். எல்லாருக்கும் சப்ளை பண்ணார், சுகத்தை கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாவற்றையும் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. நீங்கள் தேவனை அறிந்திருந்தீங்கன்னா நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யோசேப்பு தேவனை அறிஞ்சதுனால எகிப்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். தாவீது தேவனை அறிஞ்சதுனால இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெயத்தை கொண்டு வந்தான். தானியேல் தேவனை அறிஞ்சதுனால தன்னுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், தேவனை அறிந்தவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த காலவேளை எனக்குள்ள அந்த தேவனை அறிகிற அறிவு, ஒரே ஒரு வரியை நம்ம பாடி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஒரு ஜெபமாக இருக்கணும், இந்த பாட்டாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி உம்மை சேரணுமே, நான் இன்னும் கிட்டி உம்மை சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னா தேவ பிரசன்னா. அல்லேலூயா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, நான் இன்னும் கிட்டி உம்மை சேரணுமே, நான் இன்னும் கிட்டி உம்மை சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. அல்லேலூயா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. எத்தனை பேர் ஆண்டவர் அறியணும் விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி கண்களை மூடியிருக்கிறவர்களே, கர்த்தர் அவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உங்களை சாதாரண லெவலில் உங்களை வாழ விடவே மாட்டார். தேவனை அறிந்தவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இங்க இருக்கிற அநேகர் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்துக்கு மேலே இன்வைட் பண்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கான மேன்மையான வாழ்க்கைக்கு உன்னை இன்வைட் பண்றாரு. இன்னைக்கு இருக்கிற சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக தேவனுக்கு ஜீவனை கொடுக்கல. ஓ, யூ ஆர் டிசைன் ஃபார் ஹைலி, ஓ, ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்காக உன்னை ஆண்டவர் இன்வைட் பண்றாரு. ஹல்லேலூயா. கைகளை வைத்து, ஆண்டவர் நான் இன்னும் அறியணும் ஆண்டவரே, அறிவில்லாமல் நான் வாழக்கூடாது. அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள் என் ஜனங்கள், அறிவில்லாதனாலே சங்காரமாகிறார்கள். ஆனால் அவரை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அவர்கள் சரித்திரம் படைப்பார்கள். அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். கைகளை வைத்து, ஆண்டவரே ஐ வாண்ட் நாலேஜ், ஆண்டவரே உம்மை அறியணையா,
தேவனை அறிகிற அறிவில் நான் ஒரு நாளும் நிறுத்திடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், இன்னும் புதிய புதிய காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன். இன்னும் நீ யோசிக்காத நிறைய காரியத்தை உனக்கு நான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெவலேஷன். யோவான் அல்லையா, பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரு. அவர் அறிய விரும்புகிறவர்கள் அல்லையா, அவங்களுக்கான மேன்மையான காரியத்தை கர்த்தர் திறக்க போறார். நன்றி நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக. ஆமென் ஆமென். தகப்பனே, இந்த நல்ல காலவேளை நம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவர் இன்னைக்கு காலை ஆறு எங்கள் சபையிலே ஊழியம் செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்தி வேளையிலே அறியாமை எவ்வளோ பெரிய சிறையிருப்பு, அறியாமை சங்காரத்தை கொண்டு வரும். அறிவதுதான் நித்திய ஜீவன், தேவனை அறிவதுதான் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மேன்மை, விடுதலை என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவருக்குள் இந்த நாளில் முழு சபையும் தேவனை அறிகிற அறிவிலே வளருவார்களாக. நான் சபையை பிளஸ் பண்ணுறேன், எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிளஸ் பண்ணுறேன். அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற எல்லா சவாலையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வருவார்களாக. தொடர்ந்து சபை ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜனத்தை ஆசீர்வதித்திருப்பேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்தம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் அனைவரோடு வருகிறவர் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்து கை கொடுக்கும் பொழுது அனுபவபூர்வமாக தேவனை அறிந்து கொள்ளுங்கள்.